கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:25 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஒராரா ரிவரா ஒப்பாரா உபரா ரிபாரா ரிவரா ரிகாரா ரிகரா. எந்தன் பலவீன நேரங்களில் ஆம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் ஆம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஓபாரா ஓபரா ரிபாரா ரிபரா ரிகாரா ரிகரா ரிபாரா ரிகரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 3வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்கிறோம். உன் புருஷர் கடகத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்தினாலும் விழுவார்கள். இந்த கடகத்தினாலும் நமக்கு புரியாத பழைய காலத்து தமிழ். இது என்னன்னா ஸ்வாட். யாஸ் WORD. ஸ்வாட்னா 2-3 டைப் இருக்கு, நம்ம அதை தியானிக்க இருக்கிறோம். ஆனா தமிழ்ல பட்டயம். இங்க யூஸ் பண்ற பட்டயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தத்துல யூஸ் பண்ற பட்டயம். அந்த நாள மொத்த வசனத்துல 24 வசனம் அழகுகள் கருகி போயிட்டு அடுத்த ஸ்டெப் இவங்க விதவை ஆக போகிறார்கள். அதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இந்த வார் யூஸ் பண்ற பட்டயம், இந்த ஜென்ரலா பட்டயத்திற்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஹெராப், HEREB. இவரே வார்த்தை ஹெராப், HEREB, ஹெராப். தமிழ்ல அத குத்து வால் அப்படின்னு சொல்றாங்க, ஷார்ட்டா இருக்கு. அதுக்கு டேகர், DGGER, அல்லது ஃபைன் நைஃப், ஸ்மூத்தா கட் பண்ற நைஃப் இந்த ஹெராப் தான். ஆனா இப்ப நம்ம பார்க்கிற பட்டயம் இது கிடையாது, லாங் ஸ்வாட். இது முதலாக நீங்க வேதத்துல எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதாம் பாவம் செய்கிறான். எந்த தோட்டத்துல அவனை பயன்படுத்தவும் வைத்தாரோ அங்கிருந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துரத்தி விட்டார். துரத்தி விட்டுட்டு இவங்க திரும்ப உள்ள போகாம இருக்கிறதுக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ வருஷத்துக்கு போகும் வழியிலே காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே
சுடர் ஒளி பட்டயத்தை வைத்தார். சுடர் ஒளி பட்டயத்திற்கு ஹெராப், HERAB. இந்த ஹெராப்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு பாதுகாப்புக்காக அறியாது, தோட்டத்துக்கு பாதுகாப்பதற்காக. ஆனா இப்ப நம்ம பார்க்கிற வார், யுத்தம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய கோபம் இஸ்ரேல் மக்கள் மேல வருது. அந்த கோபத்தின் விளைவினால ஆண்டவர் அங்க இருக்கிற மேல் மெம்பரை எல்லாம் என்ன செய்ய போறார் அப்படின்னா ஸ்வாட் கிட்ட போயிடும். சரி, இன்னொரு ஆங்கிள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 26, 34, 26. இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு ரொம்ப கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டார். இந்த செட்டில் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆங்கிள் அவர் செட்டில் ஆறார். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17. யாக்கோபு சுக்ரோத்துக்கு பிரயாணப்பட்டு அங்கே ஒரு வீடு கட்டி தான் மிருக ஜீவன்களுக்கு கொட்டகை போட்டார். அந்த மிருக ஜீவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மிருக ஜீவன், அதனால அது சுக்ரோத்துக்கு போயிட்டு இப்ப வெல் செட்டில்ட். இங்க மக தியானால் ரொம்ப ஒரு சேட்டை பொண்ணு, வீட்டிலே இருக்காது, வீட்டுக்கு அடங்காத பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்துறதுனால ஒரு பிரச்சனையில மாட்டுறாங்க. பிரச்சனையில மாட்டின உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்த சேதனம் பண்ணுனா நாங்க ஏற்றுக்கொள்ள போய் சொல்லி அவங்க விருத்த சேதனம் பண்ண பிறகு இந்த சிமியோன் லேவி இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிகாரம் 34வது அதிகாரம் 25. 3ஆம் நாள் அவர்கள் நோவெடுத்துக் கொண்டிருக்கும் போது யாக்கோபின் குமாரனாகிய தீனாலின் சகோதரனாகிய சிமியோன் லேவி என்ற 2 சகோதரர்கள் தான் தான் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாக பட்டயம் ஆண்கள் யாரையும் கொண்டுட்டு தியானால எடுத்து விட்டுக்கிட்டார். தன் தன் பட்டயம், இதுதான் ஹெராப். இது யுத்தத்துல யூஸ் பண்ற ஒரு நீளமான கத்தி. இது பிளாட்டா இருக்கும், 2 பக்கமும் ஷார்ப்னஸ் இருக்கும். இங்கேயும் இங்க 2 இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயமாக இருக்கும் அந்த பட்டயம். இப்ப நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பட்டயத்தை நம்ம பார்க்க போறோம். ஃபெமிலியர் நமக்கு ரெகுலராக தெரிஞ்சது, இருந்தாலும் நம்ம அதை பார்ப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50. இவ்விதமாக தாவீது ஒரு கவனத்தை அடிக்கிறாரு, நெத்தில அடிக்குது, அடிச்சோன்னா முகம் குப்புற விழுகிறாரு. ஏன் நான் சொன்னேன், ஆண்டவர் பின்னாடி இருந்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார், பொத்துல விழுந்துறான். விழுந்த உடனே தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது, கவுன் இருந்துச்சு, கல் இருந்துச்சு, பட்டயம் கிடையாது. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகையால் தாவீது பெலிஸ்தீனண்டே ஓடி அவன் மேலே நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவனுடைய ஹெராபை எடுத்து அவனை கொன்று தலையை வெட்டி போட்டான். இது தாவீதுடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38. இப்ப சவுல் கன்வின்ஸ் பண்ணி பாக்குற, எப்பா நீ யுத்த பிரச்சனை கிடையாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ வாட்டி சிக்கிறாத. அவன் ப்ரொஃபஷனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சின்ன வயசுல இருந்து யுத்தத்துக்கு பிராக்டிஸ் ஆனாங்க, அதனால முடியாதுன்னு சொல்லும்போது கன்வின்ஸ் பண்ணிட்டார். எனக்கு ஆண்டவர் இப்படி தப்பிச்சாரு, விருத்த சேதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சவுல் என்ன செய்யறார் அப்படின்னா, சவுல் தாவீதுக்கு தான் வஸ்திரத்தை உடுத்தி வெண்கலமான ஒரு சீரா அவன் தலையில போட்டு ஒரு கவசத்தை அவன் தலைப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீதின் வஸ்திரத்தை மேல் கட்டிக்கொண்டு அது பழக்கம் இல்லைனால் எல்லாத்தையும் கழட்டிப்பட்டார். சவுல் ஹையஸ்ட் மேன், அவ்வளவு உயரமான மனிதனுக்கு ஒரு ஸ்வாட் நல்லா பெருசா இருக்கும். அதையே தாவீதால எடுக்க முடியல, யூஸ் பண்ண முடியல, கழட்டி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவர் ஆண்டர் கொடுத்தவன, சவுல் பட்டயத்தை தூக்க முடியாத தாவீது கோலியாத்துடைய பட்டயத்தை தூக்கி அவன் தலையை வெட்டி கொண்டு விட்டான். இது கோலியாத்துடைய பட்டயம், லாங். இப்ப நம்ம இத ஒரு கம்பேரிசனுக்கு ஆண்டர் வச்சிருக்கோம். கம்பேரிசன்
எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக அது இருக்கும். பார்த்துட்டோம்னா இந்த கம்பேரிசனை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் எடுத்தோம்னா சங்கீதம் 57வது அதிகாரம் 4வது வசனம். 57:4. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷர்களுக்குள்ளே கிடக்கிறது. அவர்கள் பற்கள் ஈட்டிகள் அம்புகள், அவர்கள் நாவு கருக்கான பட்டயம். நாவு எப்படிங்க பட்டயமா இருக்கும்? இந்த நாவால வெட்ட முடியும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஒரு அம்மா, அது பேர் பாஞ்சாலி, நல்லா டாலா இருக்கும். அப்பவே ஒரு 60 வயசு இருக்கும். நான் அந்த அம்மா ஆரம்பத்தில் பார்க்கும்போது பசங்க இப்போ மெயினாக கேரளாவில் பிஸ்னஸ். ஆனால் கேரளாவுக்கு போவாங்க, இங்கே வருவாங்க. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு தம்பி இருக்கான், மாப்பிள்ளைய தம்பி. அந்த ஆளு அண்ணிய ஏதோ ஒரு மோசமா சொல்லியிருக்கான். அந்த பட்டயமாக அந்த பொண்ணுடைய இருதயத்தில் போய் ஒரு வெட்டு வெட்டிடுச்சு. என் கொழுந்தே இப்படி நீ சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போய் கதவை மூடி மண்ணெண்ணைய தலை மேல ஊத்தி தீ வச்சா இந்த காது, பிரஸ்ட், நெஞ்சு எல்லாமே தீ பிடிச்சிருச்சு. ஆனா அது உயிரோட தப்பிச்சுக்கிடுச்சு. ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அரோரமா மாறிடுச்சு. இன்னும் அந்த அம்மாவுடைய முகம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனை கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு சர்ஜரியா செய்யும். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் எவ்வளவு வழினாலும் நான் தாக்கிறேன் டாக்டர், என் முகத்தை நீங்க பழைய மாதிரி கொண்டு வாங்க. நாங்கள் என்ன கொண்டு வர முடியும், எவ்வளவோ சர்ஜரிகள் நாங்கள் பண்ணணும். அப்ப அந்த குழந்தைய நாவு ஒரு பட்டயம் போல சொல்லிடுச்சு, இந்த அம்மா வெட்டிடுச்சு. அதுதான் கருக்கான பட்டயமா இருக்குது. இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 4வது வசனம். 5:4. பரஸ்திரி உதடு தேன்கூடு போல இருக்கும், அவள் வாய் எண்ணெய் விழுந்தது, அவள் செய்கையின் முடிவோ எட்டி கசப்படும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும். அதற்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த பெண் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இவரை என்ன செய்யும், அவ சொல்றதெல்லாம் இதை செய்ய வச்சு. அந்த பெண் என்ன சொல்றாலோ இது அப்படி செய்திருவான். அதனால இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது எங்க போய் அது முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 வசனம். நீதிமொழிகள் 5:23. துன்மார்க்கர்களை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிற்றினாலே கட்டப்படுவான். இந்த பாவ கயிற்றிலிருந்து விடுதலை கொடுக்கறது ஆண்டவரால தான் முடியும். அதான் சங்கீதம் 2வது அதிகாரத்தில் நம்ம அதை குறித்து டீட்டெயிலாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அவன் புத்தி கேளாததினாலே மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதினாலே மயங்கி போவான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பரஸ்திரி கிட்டே புயிராதங்கிற ஓனானா அவன் அப்படி உன்னை கபால்னு இழுத்துவான். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. அப்ப அந்த பெண்ணிடங்களுக்கு டபுள் சைடு. சரி, தேவனுடைய மகிமையை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹை லெவல்ல வர ஒரு ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்வோமா? உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 28வது அதிகாரம். உபாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 28:22. கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிமத்தினாலும் வறட்சினாலும் நீ அழிய மட்டும் இவளை பின்தொடரும். எது தொடரும்னா ஆண்டுடைய கோபம் பின்தொடரும். தொடர்ந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போல என்ன செய்யும், அது அவர்களை வெட்டி வெட்டி சாய்த்து. சரி, இப்ப நைஃப் யோசுவா எடுத்துக்கணும். இது ஷார்ட் நைஃப், லாங் நைஃப், யுத்தத்துக்கு போற நைஃப் கிடையாது. யோசுவா 5வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு நான் சொன்னேன் ரேசர் அப்படின்னு சொன்னேன், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். யோசுவா 5வது அதிகாரம் 2வது வசனம். அக்காலத்தில் யோசுவா
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கற்கான கத்தி உண்டாக்கி திரும்பவும் 2ஆம் வசனம் இஸ்ரவேல் புத்திரருக்கு விருத்த சேதனம் பண்ணு. அப்ப இதுக்கு வந்து அந்த ஸ்வாட், அந்த பெரிய ஸ்வாடை தூக்கிட்டு வர முடியாது. சின்ன நைஃப் சர்க்கம்ஷன். ஆண்டவர் விருத்த சேதனம் ஏன் பண்ண சொல்றாருன்னா ஒரு வித்தியாசம் இருக்கணும். இது மறுபடியும் விருத்த சேதனம், மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை சேர்ந்த ஒரு விருத்த சேதனம். ரேசர், கற்கான கத்தி. இத இன்னொரு இடத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன். எசேக்கியேல் எடுத்துக்கோங்க, 5வது அதிகாரம் 1 வசனம். 5:1 ரேசர், ஷார்ட் டிராகன். இது பெரிய ஸ்வாட் கிடையாது. பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவர கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால உன் தலையும் உன் தாடியும் சிரைத்துக்கொள். இந்த சயின்ஸ் டெவலப் ஆகி நேற்று பார்பர் ஷாப்புக்கு நான் போனேன். 2-3 தடவை அந்த பார்பர் ஷாப்பில் என்ன வச்சிருக்காங்கன்னா, அந்த ரேசர்லாம் அவுட் மாடல் ஆகி போச்சு. ஒரு சுருன்னு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், சார் முடியை நல்லா குறைக்கவா சார்னு. ஆமா, நல்லா குறைச்சிருங்க, திரும்ப வளராதுனா போகுதுன்னு நான் சொன்னேன். அந்த ரேசரை வச்சு பேட்டரி ஆப்ரேட்டர், ஒரு வழி தெரியல, அப்படி பிடிச்சி வச்சாரு, இருக்கிற முடி எல்லாத்தையும் மொட்டையாக்கிட்டாரு. டெவலப் ஆகி இங்க பாக்குற சவரன் கத்தி வேலை இல்லாம ஆகி ரேசர் வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட குட்டியா ஒன்று எடுத்தார். இது எதுக்குன்னா, அந்த மூக்கில் இருக்கிறதெல்லாம் இதை வச்சு எடுத்துடலாம் சார். இந்த காதில் இருக்கிறது எல்லாத்தையும் அதை வச்சிருக்கு. அதுக்கு செப்பரேட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு சவர கத்தி போய் சயின்ஸ் டெவலப் ஆகி வேற மாறிடுச்சு. சரி, இப்ப இதெல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன் வார்த்தையை சொல்லி நம்ம அதை படிக்க போறோம். ஹெராப், அதாவதுங்க HEREB நைஃப். அதனால வருகிற வீழ்ச்சி, அதான் HARAB. 2 ஈக்கு பதில் ஏ வருது பாருங்க, HARAB. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குற அத்தனைக்கும் ஹெராப். அதை வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம இந்த செய்தி முடிக்க போறோம். இப்ப வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, உன் புருஷர் டிராகன் ஹெராப்னாலும் உன் பலசாலிகள் யுத்தத்தினால் விழுவார்கள். அந்த விழுகிறது தான் ஹெராப். 2 வார்த்தை நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த ஆசிரியர். சரி, இப்ப நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகிறோம். அப்ப ஆண்டவர் வந்து புருஷர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எப்படி இருக்கணுங்கிறது ஆண்டோடைய பிளான் இருந்துச்சு. எப்படி இருந்த மக்கள் எப்படி வீழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 13வது அதிகாரம் 12. ஏசாயா 13:12. இப்ப அநேக கல்யாணம் ஆகாத பெண்கள் நிறைய கற்பனையில் இருப்பாங்க, பசங்க நிறைய கற்பனையில் இருப்பாங்க. எனக்கு மனைவி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நாங்க கல்யாண வயசு வந்தாச்சு, அண்ணனுக்கு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. பார்த்துட்டுலாம் இவங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆன உடனே எங்க அப்பா ஒரு கதை சொன்னார். என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஹால். அந்த ஹாலில் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு மிகவும் அழகான பெண் தேவையா, டேக் ரைட் டர்ன் அப்படின்னு சொல்லி ரைட் டர்ன்ல போயிட்டே இருந்தான்னா அங்க ஒரு போர்டு இருக்கு. உனக்கு நிறைய டவுரியோட ஒரு பெண் வேணும்னா டேக் த லெஃப்ட் டர்ன். லெஃப்ட் டர்ன் போயிட்டு இருக்கு. இப்படி போய் 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 கடைசியில் ஒரு மிரர் இருக்கான். அந்த மிரர் கீழே எழுதி வச்சிருக்கான், இந்த பொண்ணு பெற்றுக்கொள்ள ஓம் மூஞ்சி தகுதியா அப்படின்ட்டு அது நிற்கிறான். எங்க அப்பா அதை சொல்லி கக்கா புக்கான்னு சிரிச்சாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, டேய் நம்ம எல்லாம் குள்ளண்டா, அவங்க நம்மளை ரிஜெக்ட் ஆகாம இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கணும், நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு எங்க அப்பா போயிட்டாரு. அப்ப இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் இப்படி மாப்பிள்ள இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி பாப்போமா? வா, ஏசாயா 13வது அதிகாரம். புருஷன் பசும் பொன்னிலும் மனுஷன் ஒப்பரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கு. ஒப்பரின் தங்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the best gold. இந்த பெஸ்ட் கோல்டாக ஆக்குவேன்றது அவனுடைய பிளான். ஆனா
அது அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன், அது வீழ்ந்துச்சு. ஆனா இப்ப இழப்பு யாருக்குன்னா மனைவிகளுக்கு. இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, ஆனா மனைவி விதவையா மாறிட்டாங்க. விதவைங்கிறது ஒரு கடினமான ஒரு பாதை, அதில் போறது தான் அவங்களுக்கு தெரியும். சரி, இப்ப இவளுக்கு இது காரணம் என்ன, எதனால இது நடந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் மிக தெளிவாக அதுக்கு பதில காட்டுகிறது. எடுத்துக்கொள்ளுமா, 2 நாளாகமம் 29:9. 2 நாளாகமம் 29:9. இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினாலே விழுந்து, பட்டயம் விழுந்து, ரெண்டுமே அவங்களுக்கு காமிச்சிட்டாங்க. பட்டயம் வீழ்ச்சி அடைய வைக்கிறது. நம்முடைய குமாரரும் நம்முடைய குமார்த்திகளும் மனைவிகளும் சிறையிலே அகப்பட்டார்கள். விதவையாகி வெளியில இருக்கிறதால சிறைப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு பழி வாங்குற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நான் பார்த்தா புரியும். 6வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்து அவர் விலக்கிவிட்ட முகங்களை வாசலை திரும்ப. இதுதாங்க பிரச்சனை. ஆண்டவருக்கு முதுக காட்டுறாங்க. நம்மளுடைய முன்னாடி என்ன செய்யணும், அவரை தாழ்ந்து நம்மளை எவ்வளவுக்குள்ள நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாதபடி இருப்பது சுத்த கிருபைன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் துதித்துக் கொண்டே இருக்கணும். நேற்று என் மக தூத்துக்குடியிலேருந்து கொஞ்சம் மீன் அனுப்பியிருந்தேன். பெஸ்ட் மீன், அதை பொறிச்சு நானும் என் மனைவியும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் சொன்னேன், எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்க சொந்தக்காரத்தில் ஒரு அம்மா என்ன செய்யும்னா, அது தன்னை ரொம்ப நீதிமான் அப்படின்னு காட்டுறதுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிடும், நகைப்படாது. ஆனா நாங்க எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறது காரணம், அவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை நம்ம சொல்லி துதித்து சாப்பிடும். இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன் என் வாங்கிட்டேன், ஏமா நேற்று நம்ம எவ்வளோ ஆசையாக சாப்பிட்டோம், பாப்பா கொடுத்து மீன் நான் டேஸ்டாக இருந்துச்சு, தூத்துக்குடியில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொடுத்துட்டோம். காரணம் நம்ம துதிக்கணும். ஆனால் இவங்க முதுக காட்டிட்டு இருக்காங்க, ஆண்டவர்கள் எப்படி ஆசீர்வதிக்க முடியும். சரி, இப்ப 7வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 2 நாளாகமம் 29:7. ஏன் உப்பிரின் தங்கத்தை போல் இருக்க வேண்டிய புருஷர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலுக்கு செலுத்த வேண்டிய சர்வாக தகன பலியை செலுத்தாமல், 2வது தூபம் காட்டாமல், 3வது விளக்கை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். எதெல்லாம் செய்யக்கூடாது, குத்து விளக்கு ஆஃப் ஆகவே கூடாது. ஆண்டவதுக்குன்னு ஆசாரிகள் வச்சிருப்பாரு, அவங்க தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா புளிஞ்ச எண்ணெய் அதில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். செஞ்சாங்களா, நீ இதை செய்யலையா, நான் உன்னை பாதுகாக்க மாட்டேன். பட்டயத்தில் இந்த 3 காரியம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 காரியம். டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. 8வது வசனம், நீங்கள் உங்கள் கண்களிலே காணும்படி நம்பர் 1 துயரம், நம்பர் 2 திகைப்பு, 3வது பலிபலிக்கு ஒப்பு கொடுத்தார். குமாரனை ஒப்பு கொடுத்தார். இந்த மக்கள் பட்டயத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ரீசன் 1 2 3. 3 காரியத்திற்கு 3 காரியம் அவங்களுக்கு பிடிக்காத காரியம் இருந்துச்சு. என்னெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துயரம், திகைப்பு, பழிப்பு. சரி, இத எப்படி நடத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சும்மா எதையுமே செய்ய மாட்டார். எல்லாமே அவர் விசாரித்து நடத்துவார். விசாரித்து நடத்துவாருங்கிறத நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்ட போயிருக்கேன். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள், 14வது அதிகாரம் 8வது வசனம். சரி, 14:18. நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தாலே கொல்லப்படார்கள், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருவார். தீர்க்கதரிசிகள் அதுல இருந்து வார்த்தை அவங்களுக்கு தெரியல. பாருங்க, உள்ளே வெளியே. வெளியில போனா பட்டயம், உள்ள இருந்தா ஒரு பஞ்சம். ஆக மொத்தம் சாய்ஸ் வாங்கி, இது வேணுமா அது வேணுமா. ஆனா இதுதான் அவருடைய நடத்துகிற ஒரு பாதை. நம்முடைய தேவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன்.
எரேமியா 14:20. ஆண்டவர் என்கொயரி பண்ணுகிறது, எங்கள் தீமைகளையும் எங்கள் பிதாக்கள் அக்கிரமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உமக்கு விரோதமா பாவம் செய்தோம். இந்த வார்த்தை வரணும். நாங்க நல்லவங்க சொல்ல ஆண்டவருக்கு பிடிக்காது. நீ உன்னைய பிரச்சனை என்ன செய்யணும், நீ விளக்கணும். நான் அதை ஆசைப்பட்டு அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எரேமியா 18வது அதிகாரம் 21. 18:21. ஆகையால் அவருடைய பிள்ளைகளை பஞ்சத்திற்கு ஒப்பு கொடுத்து பட்டயத்திற்கு இரையாக்கி. இறை இந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு நமக்கு சாப்பிட்றது பிடிக்கும். ஆனா அந்த பட்டயம் ஒரு ஆளை கொன்னு அது சாப்பிடுது, அவர் அது உயிரை சாப்பிடுது. பஞ்சத்தில் அவர்கள் மனைவிகள் பிள்ளையற்ற விதவைகளாகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்படும் பட்டு வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டைய வெட்டினாலே மடிந்து இருப்பார்கள். இதெல்லாம் எதற்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய கோபத்துக்கிட்ட நம்ம வரக்கூடாது. நான் அடிக்கடி ஒரு நபரை பற்றி சொல்லுவேன், மில்லர் அப்படின்னு ஒருத்தர். ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் இஸ்ரேல் தேசத்தில் போய் ஒரு டூர்ல போய் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தாரு. ஃபுல் பவர்ல வந்தாரு. மெசேஜ் கொடுப்பாரு. இந்த கிடியோன்ஸ் பைபிளுடைய இன்சார்ஜா இருந்தாரு. வீடு போதும் கிடியோன் பைபிள் தான் இருக்கும். அவர் வாசிக்க மாட்டார், எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுவாரு. பின்மாற்றத்துல போனாரு, அடி கொடுத்தாரு ஆண்டவர். எப்பா என்ன அடி நினைக்கிறீங்க? பலர் மக்கள்கிட்ட லட்சமா கடன் வாங்கிட்டு காசை கொடுக்க மாட்டார். என்கிட்ட நைஸா ஆட்டோட வந்தாரு, நான் தப்பிச்சுக்கிட்டேன். அவருடைய கிருவினார். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும்ல, நான் கொடுப்பேன். கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அவருடைய மனைவி உடைய வீட்டுக்காரர், அதாவது அண்ணன், அதாவது மச்சான் டாக்டர் ரவி எனக்கு ஃபோன் பண்றாரு. மில்லர் அடின்னு அடிச்சு போட்டாங்க, உங்க ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. பார்த்தா இவரை கார்ல கூப்பிட்டு போய் சொல்லி அடிக்கிறேன். அடிக்கும் போது சும்மா இல்லை, ஏன்டா எத்தனை பேர் பணத்தை ஆட்டப்பட்டேன், இந்த உடம்புக்கு தான் நான் ஆட்டப்பட்டேன். அடி ஆட்டி 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 நான் அடிச்சு ரோட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க. கொல்லலை, ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த கிருபியை கொடுத்தாரு. நம்ம ஆஸ்பத்திரி வந்து அட்மிட் ஆனார். ஜானகியமா நல்லா சொன்னாங்க சுவிசேஷத்தை, ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரி, இது அவங்களுடைய பிரச்சனை. 19வது அதிகாரம் 7வது வசனத்துல, அப்பொழுது நான் யூதாவையும் எருசலேமையும் கொண்டிருந்த ஆலோசனை ஸ்தங்கத்தில் வெறுமையாக்கி அவரை சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணங்களுக்கு கையில விழ பண்ணி. இது யாருக்கு போகுது? ட்ரெஸ் ஆகாரம்னா பிரேதங்களை ஆகாயத்து பறவைக்கும் பூமி இறை சாப்பாடு. மொத்தம் பட்டயம் சாப்பிட்டுச்சு. பட்டயம் சாப்பிட்டுட்டு ரெண்டாவது யார் சாப்பிட்றா? ஆகாயத்து பறவை, பூமியில் இருக்கு. இதெல்லாத்தையும் அந்த ஆகாரமாக கொடுக்கிறார். 22வது அதிகாரம் 9வது 22:9. அதற்கு பிரதித்திரமாக அவர் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து வந்தால் இப்படி ஆயிட்டு என்பதை சொல்லுவார். கிளியரா சொல்லிட்டு, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதுதான் நீ செய்த தவறு, இதனால ஆண்டவன் செய்தான். 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 22:10. மருத்துவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவில்லை, சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்க. அவன் திரும்ப வருவதில்லை, தன் ஜன்னன பூவை காண்பு. 2 கூட்டத்தார். நம்ம யாருக்காக அழுவோம்? செத்து போனக்கலாம், அது போயிட்டு அவன் அறத்துக்கு தான் வைக்கலாம். ஆனா சிறைப்பட்டு போறதுல என்னெல்லாம் பாடுபடுவாங்க, எப்படியெல்லாம் அவமானப்படுவாங்க, நிர்வாணமாக்கப்படுவாங்க. எல்லாத்தையும் பார்த்தா அவங்களுக்கான என்ன செய்ய அழுங்கிற. சரி, கடைசியா ஒரு வசனத்தை வாசி நாம் அந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கிறோம். ஆமோஸ் 1:0-7:1. 9வது அதிகாரம் 10வது. இவங்க என்ன நினைத்து கொண்டு வந்தாங்க? அந்த மதமா இல்லை, ஹை லெவல்ல இருந்தாங்க. தீங்கு எங்களை அணுவதில்லை, எங்களுக்கு நேர்விடுதம் இல்லை என்று
என் ஜனத்தின் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினாலே சாவார்கள். யார் யாரெல்லாம் பெருமையா பேசிட்டு அங்க நாக்கு அப்படியே மேல வானத்தில் நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு ஒண்ணும் நடக்காது, எங்களுக்கு ஒண்ணும் நடக்காது, அவங்க எல்லாம் பட்டயத்தினாலே சாவார்கள். ஜெபிச்சு முடிப்போம். மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பட்டயம், யுத்தம், மரணத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்கள் நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காக நன்றி ராஜா. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நேசிக்கிறீர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா, வழி நடத்துகிறீர் ஐயா. ஏமாற்றம் உதவனை எவனேஸ்வரே துதிக்கிறோம் ஐயா. இனியும் எங்களை உடைய வருஷத்தை கட்டளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.